ஹை காய்ஸ், வேலூர் மாவட்டம் விரிஞ்சபுரத்தில் மார்கபந்தேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கோவில் தான். தரிசனம் பண்ணுறதுக்காக விசிட் பண்ணோம். பட் அங்கே திருப்பணிகள் நடந்திருக்குது. திருப்பணிகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது ஆல்டேஷன் பண்ணுறதுக்காக. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, 2 இயர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடியும் தெரியல. பட் நாங்கள் விசாரித்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா சாமிங்கள் எல்லாமே ஒரு கிளாத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா நம்ம அந்த க்ளீன் பண்ணும்போது டஸ்டெல்லாம் சாமிங்க மேலே இதுவாக மெயின் நந்தி இருக்கும் என்ட்ரஸில். அதுக்கப்புறம் விநாயகர், முருகர்லாம் என்ட்ரஸில் இருப்பாங்க இல்லையா. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேட்டி வச்சு அது கவர் பண்ணியிருக்காங்க. எதனாலனா அந்த டஸ்ட்டுக்காக மட்டும்தான். நாங்கள் ஒரு வேண்டுதல், அதாவது எங்களுக்காக இல்லை, அந்த வேண்டுதல் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இது இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான். ஆனால் நான் ஒரு 3 வீக் பேக் ஆகிடுச்சு வீடியோ ஷூட் பண்ணி. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்குனால நான் வீடியோ அப்டேட் பண்ணலை. அதுதான் ரீசனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது பழமையான அந்த அப்போ கோவில் உருவாச்சுல, அந்த தலம் உருவாகும் போது அப்போ போட்டிருந்த அந்த கருங்கல். இப்போ அந்த கல்லெல்லாம் எடுத்துடுறாங்க. நான் காலை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் ஷூட் பண்ணலை. சில பேர் அது தப்பாக நினச்சி கமெண்ட் பண்ண வேண்டாம். ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த கேஃபில் நிறைய பில்லு, கீரைங்க தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை இருக்குது. நான் அதுக்காக தான் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இப்போ அதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன் சைடு தாயாரும் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வலம் வரும் பார்த்தீங்களா. அந்த வலம் வர்றது தான் நம்ம அந்த கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பில்லு, கீரை தாங்க அதிகமாக இருந்துச்சு. கேஃப் இருக்குது. நிறைய கேஃப் இருந்துச்சு. நான், என் ஹஸ்பண்டு, ஃப்ரெண்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய கேப் தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிற பாதை அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ஒன் சைடு மட்டும்தான் அந்த வலம் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாசல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல், இந்த பார்க்குறோம் இல்லையா, இந்த கல் தாங்க. இது நல்லா ஷைனிங் பண்ணி, எதுவும் கருங்கல் தான் ஷைனிங் பண்ணி அந்த கல்லெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம நடக்கிற பாதையில் கரெக்டாக இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது பழமையான கருங்கல் தான். அதை பாலிஷ் பண்ணி ஈவனாக ஒரு டைல்ஸ் அந்த மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்வ மரம்லாம் இருந்துச்சு. வில்வ மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. அப்புறம் ஆலமரமும் இருக்குது, ஆலமரம். அதோடு சேர்த்து வேப்ப மரமும் கனெக்ட் ஆகி வந்திருக்குதுங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளசண்டான கோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஏன்னா வேண்டுதல் பண்ணதோடு செய்கிறதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையானது. இங்கே காசி விஸ்வநாதர் பார்த்தீங்கன்னா இருக்கார். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதை இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் தான் போட்டிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது அது கடவுளுக்கு தெரியும். நம்ம அவ்வளோ கணிப்பாக சொல்ல முடியாது இல்லையா. பட் அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நந்தி பகவான் இருப்பார். இங்கே பார்த்தா நிறைய லிங்கம் இருக்கும். அந்த பெரிய லிங்கத்தில் குட்டி குட்டியாக லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 108, 1008 லிங்கம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஸ்தலத்தால் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த கருங்கல், ஆனால் இது கேப் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணல. ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபினிஷ் பண்ணல. நாங்கள் அதை பார்த்து தான் வந்தோம். எங்கள் கால வீடியோ நான் ஷூட் பண்ணலை. கருங்கல் அமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் கால் தான் செய்யும், வேறு வழி இல்லை. அதனால தான், ஏன்னா அந்த ஸ்டெப்பில் அந்த கேஃபெல்லாம் எப்படி லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள். இங்கே அங்கே பழசு இருந்துச்சு இல்லைங்களா. அந்த கருங்கல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு பக்கமாக சேஃபாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப பெருமையானது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது அந்த டைம் சொல்லுவாங்க இல்லையா, நேரம் பார்க்குறது, அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த
டைமுக்கு வந்து வெயில் வருது. அந்த வெயிலுடைய அந்த வச்சு சொல்லுவாங்க காலையில் எப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலேருந்து மேற்க போகும் பாருங்கள், அந்த டைம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வரும் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்திங்கன்னா இந்த டைம், அதாவது வாட்ச் எல்லாம் கிடையாது, கடிகாரம் கிடையாது. அந்த காலத்தில் இயற்கையான ஒரு கடிகாரத்தை உருவாக்கியிருக்காங்க டைம் பார்க்குறதுக்கு. அது வந்து முன்னோர்கள் ஸோ உருவாக்கினதாங்க. ஸோ அங்கேயும் இப்படி இருந்தால் நான் கிட்ட வந்து போகலை. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி மட்டும் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுதான் நேரம் காட்டி. ஸோ இது வந்துட்டு எந்த நேரம் அப்படின்றத அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து கணிப்பாங்களாம். ஸோ அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி வெயில் அப்படி தான் இருக்குது. இந்த டைமும் பார்க்குறது அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ மொபைல்லே டைம் வந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆனாலையும் சில பழமையானதும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குங்க. அதுதான் பழமைன்றது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. அந்த பழைய கல்லெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த சைட்லலாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து மாட்டு இது பார்த்திங்கன்னா மாடுங்கள்லாம் வச்சுருந்தாங்க, பசு மாடெல்லாம் இருந்தது. நாங்கள் எப்போ போகும்போது பார்ப்போம். ஸோ இப்போ ஒன்று கூட மாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பசு மாடுலாம் அங்கே இல்லை, அது வேற எங்கேயும் இடம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. நாங்கள் வந்து பார்க்கல. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குங்க. அந்த குளத்தோட அந்த பசு மாடும் அங்கே இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த குளத்தாண்டியும் போயிட்டு பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இருந்துச்சு, இப்போ 1 ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஒரே ஒரு பாதையில் தான் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிற மாதிரி வந்து இந்த பாதை போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறவங்களுக்காக ஸோ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்துட்டு பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா திருப்பம் பூஜைங்களாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து மெயின் கருவறையில் இருக்கிற சாமிங்களுக்கு மட்டும்தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய சிலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நடராஜர் அவருக்கும் பூஜை நடந்துட்டு இருக்குது, அம்பாளுக்கும் நடக்குது. ஸோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் பூஜை நடந்துட்டு தான் இருக்குதுங்க. ஸோ இந்த மெயின் என்ட்ரஸில் இருக்கிற அந்த நந்தி பகவானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரஸில் ஒரு நந்தி இருப்பார். ஸோ அதுக்கப்புறமும் ஒரு நந்தி இருப்பார் இல்லைங்களா. கோவில் கருவறை அங்கே ஓப்பனில் தான் இருக்குது. என்ட்ரஸில் இருக்கிற மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பக்தர்களும் நிறைய பேர் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. தரிசனம் பண்ணுறவங்க தாராளமாக போயிட்டு தரிசனம் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தாங்க போயிட்டு வந்தோம். ஸோ சூப்பராக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ வேண்டதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.